Hello friends, welcome back to Play Tamil. இப்போ நம்ம How to Train Your Dragon ஓட என்கிட்ட லைவ் ஆக்ஷன் ஆன மூவியும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம்னா நம்ம தமிழ் டப்டோ தான் இப்போ தேட்டர்ஸ்லையும் ரிலீஸும் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த படம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது ஆல்ரெடி நம்ம ஒரு அனிமேட்டடான த்ரிலாஜி கலெக்ஷனே அவைலபிளாக இருக்குது. நம்ம 2010 தான் அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆயிருந்தது அண்ட் அப்படியே பேக் டு பேக் நெக்ஸ்ட் அதோட 2 பார்ட்டும் வந்துடுச்சு. ஸோ எல்லா அனிமேட்டட் மூவி டிஸ்னி மூவியெல்லாம் கிடையாது, இது நம்ம ட்ரீம் ஒர்க்ஸோட மூவி தான். அண்டு அவங்க பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அனிமேஷன் மூவிஸ்க்கும் லைக் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இந்த படத்துக்கு. அண்டு ஆல்ரெடி எல்லாருமே இதை மேக்ஸிமம் நம்ம பார்த்துருவோம், ஏன்னா தமிழ் டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ இந்த படம் அப்போ ஏன் ப்ரோ லைவ் ஆக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா தான் எல்லாருக்கும் டவுட் இருக்கலாம். ஏன்னா நல்லபடியாக தான் போயிருக்கு, 2010 தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்த மூவி எதுக்கு நம்ம திருப்பியும் பார்க்க போகிறோம் லைவ் ஆக்ஷன் தான் எனக்கே பர்சனலி ஒரு டவுட் இருந்தது. பட் திருப்பியும் ட்ரீம்ஒர்க்ஸ் இல்லை, நாங்கள் அதை லைவ் ஆக்ஷன் எடுக்கிறோம் தான் இதை அப்போது கொண்டு வந்தாங்க. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அனிமேட்டட் மூவியில் ஜஸ்ட் 1 hour 30 minutes ஆன டியூரேஷன் தான். பட் இப்போதைக்கு இந்த லைவ் ஆக்ஷன் டோட்டல் 2 hours ஆன டியூரேஷனில் பண்ணியிருக்காங்க. ஸோ அடிஷ்னல் ஒரு 30 minutes கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். அதே ஸ்டோரி தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் அனிமேட்டட் மூவியில் என்ன பார்த்தீங்களோ, பட் இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால படம் வந்து லைக் நம்ம பிக் ஸ்க்ரீன் அதுவும் 3Dலாம் பார்க்கும்போது வர்த் வாட்சிங்காக இருந்திருக்கு. ஸோ அது நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நான் ஒரு ஹைலி சஜஸ்ட் பண்ணுவேன், ஒரு நல்ல ஃபேமிலியான ஒரு மூவி என்ஜாய் பண்ணி ஒரு தேட்டரில் பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து லைவ் ஆக்ஷன்னால என்டையர் எவ்வளோக்கு அவங்க ரியலிஸ்டிக்காக வந்து காமிக்க முடியும் அவ்வளோ காமிச்சிருக்காங்க. ஏன்னா உள்ள ட்ராகன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் சிஜிஐ தான், ரியல் கிடையாது. பட் உள்ளே வந்து நம்ம ஆக்டர்ஸ்லாம் ரியலாக இருப்பாங்க, அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது அவங்க வைக்கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரியான செட்டெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு டோட்டல் ஒரு ஃபேண்டஸியான ஒரு உலகமே வந்து அங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டாங்க. அங்கே வைக்கிங்ஸ் வர்சஸ் ட்ராகன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செம பெரிய சண்டை போர் வந்து பல வருஷமாக போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம மெயின் ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா வைக்கிங் ஸ்ட்ரைபர் ஹெட் இருக்கார்ல, அவரோட பையன் தான். பட் அவருக்கு இந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டட் போல். அண்ட் அதே மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் அதே மாதிரி தான் இருப்பாங்க, லைக் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருப்பாங்கள்ல அந்த மாதிரி கொஞ்சம் வீக்கராக இருக்காங்க. பட் அவங்க வந்து இந்த மாதிரி ட்ராகன்ஸோட சண்டை போடுறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அண்ட் அந்த வைக்கிங்ஸ் மாதிரி கொஞ்சம் பிளட் ஷெடாக பண்ணுற மாதிரியான அந்த ரேஜ் பவரும் அவங்கக்கிட்ட இல்லை. பட் இப்போதைக்கு நம்ம மெயின் ஹீரோ தான் ஹிக்கப்பு. அண்டு அவர் எப்படி இந்த டூத்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராகனில் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாரு, அவர் எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நடக்குது அந்த ட்ராகனோட. ஸோ அந்த ஒரு பாட்டு தான் அனிமேட்டட் படத்துலையும் கொஞ்சம் ஹைலைட்டடாக இருந்தது. அதே எக்ஸாக்ட் ரெப்ளிகாவாக தான் நம்ம வந்து இப்போ இந்த லைவ் ஆக்ஷன்லையும் பார்ப்போம். பட் அந்த மேஜிக் மூமெண்ட் திருப்பியும் கிரியேட் ஆயிருந்தது. ஸோ நிறைய இடத்துல அந்த ட்ராகன் ரைட் பண்ணுற எல்லா விஷுவல் சீன்ஸுமே செம்ம அல்டிமேட்டாக காமிச்சிருக்காங்க. அது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா அந்த ஒரு ரியலிஸ்டிக்கில் ஒரு பவர் இருக்குது, அது எவ்வளோ பண்ணாலும் அந்த அனிமேஷனில் நம்மளை அதை ஃபீல் பண்ண முடியாதுன்னு. பட் இந்த லைவ் ஆக்ஷனில் அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. அந்த விஷுவல் வைஸில் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரியலாக நீங்களும் ஒரு ட்ராகனில் ரைட் பண்ணால் அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கணும்ல, ஸோ அந்த ஒரு ரியலிஸ்டிக்கை தான் இப்போது படத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. நிறைய இடத்துல அந்த சிஜிஐ வந்து ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபெக்ஷன் லெவலில் பண்ணிட்டாங்க, சிஜிஐ மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அது பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி எல்லாரும் எப்படி இப்போது லைக் இந்த சைடு வைக்கிங்ஸ் எப்படி ட்ராகன்ஸோட சண்டை போடணும்னு சொல்கிறாங்க, பட் அவங்க பசங்க அதே தான் ட்ராகன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு அண்ட் இல்லை நம்ம இந்த உலகத்தில் ஹியூமன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் ஒன்றா வாழலாம், ஃப்ரெண்ட்ஸாக வாழலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தாட்டோட கொண்டு போவாங்க. அண்ட் ஃபைனலி என்ன நடக்குது அது நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா நானும் இந்த படத்தை ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தேன். அண்டு எனக்கு எக்ஸாக்டான ஸ்டோரி மறந்துட்டேன். ஸோ அதனால் இதில் என்னென்ன நியூவான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. பட் சில இடத்துல கொஞ்சம் எக்ஸ்டெண்டடான வெர்ஷன் லைக் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இந்த எக்ஸ்ட்ரா 30 minutes ஆட்டம் உள்ளே ஆட் ஆகிருக்கு அனிமேட்டட் மூவி தவிர. பட் அது நான் லைக் எனக்கு பார்க்கும்போது டோட்டல் ஃப்ரெஷ்ஷாக தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிருந்தது. பை த வே படத்தோட கடைசியிலான ஒரு சின்ன கிஸ்ஸினோட தான் அவங்க வச்சுருக்காங்க. பட் அது ஓகேண்ணா, நீங்கள் ஜாலியாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மெயினாக நம்ம ஹிக்கப் அண்ட் டூத்லெஸ்ஸோட ஒரு நல்ல பாண்டிங்கை வந்து நான் வந்து அந்த மேஜிக் கிரியேட் ஆகாது. ஸ்டார்டிங்காக டிஸ்னி இல்லைன்னு சொன்னேன்னா டிஸ்னியும் இதே மாதிரி தான் அவங்க வந்து அவங்களோட நிறைய அனிமேட்டட் மூவியை லைவ் ஆக்ஷனாக கொண்டு வந்தாங்க. சிலது பயங்கரமாக ஹிட் ஆயிருந்தது லைக் நம்ம லயன் கிங் மாதிரி, பட் சிலதெல்லாம் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை லைக் நம்ம ஸ்னோ ஒயிட் மாதிரி. ஸோ அதனால தான் சரி இதுவோ எங்கேயோ அந்த மாதிரி கேட்டகிரியில் வந்துடுமோ, ஏன்னா ரீசெண்டான ட்ரெண்டே அதுதானே இருக்க எல்லா அனிமேட்டட் மூவிஸ் அப்படியே லைவ் ஆக்ஷனாக கொண்டு வர்றது. ஸோ அதில் இந்த படத்துக்கு நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன் எப்படி பண்ணுவாங்கன்னு. பட் அந்த இனிஷியலாக அந்த போஸ்டர் ரிலீஸ்லாம் பண்ணும்போது
பரவாயில்லையே நல்லா இருக்கே, ட்ராகன்ஸோட விஷுவல்ஸும் சூப்பராக இருக்குன்னு பார்த்தேன். அண்ட் அதே மாதிரி என்டையர் மூவியில் பார்க்கும்போது அது அனிமேட்டட் லைக் சிஜிஐ தான் நம்மளுக்கு தெரியும், பட் அந்த சிஜிஐலேயே வந்து ஒரு ரியலிஸ்டிக்ஸ்னஸ் வந்து அவங்க போட்டாங்க. அண்ட் அதனால் அது பார்க்கும்போது வர்த் வாட்சிங்காக இருந்திருக்கு. ஸோ மை பர்சனல் சஜஷன் என்னென்னா, நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ளே தமிழில் ரேட்டிங் தரணும்னா நான் வந்து மெயினாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எதிர்பார்ப்பேன். அண்டு சில மூமெண்ட்ஸ்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு ப்ளஸ் அதெல்லாம் உள்ள மிக்ஸ்டாக ப்ளஸ் அனிமேட்டடில் ஒர்க் பண்ண அதே ஆளுங்க தான் அகைன் லைவ் ஆக்ஷன்லேயும் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால அவங்க மேக்ஸிமம் அவங்களோட எவ்வளோகளும் தர முடியும் உள்ளே போட்டிருக்காங்க. அதனால் ஒரு ஃபைனஸ்டான மூவி கிரியேட் ஆகிருக்கு. 9 out of 10 ப்ளே தமிழ் ரேட்டிங் இந்த படத்துக்கு தரலாம். அண்ட் இன்கேஸ் நீங்களும் இந்த வீக்கெண்ட் நல்ல ஒரு மூவி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஹைலி சஜஸ்டட் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகனை மட்டும் மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், இதான் நம்ம ஷார்ட்டான வீடியோ. இன்கேஸ் நீங்களும் மூவியை பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது தமிழ் டப்ளோட, ஸோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.